ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறிக் கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியிலே நாம் 4ஆம் தந்திரத்திலே அசபா மந்திரம் என்பது பற்றி தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. மந்திரங்களிலே நினைத்தவற்றை தருகின்ற பான்மையதாக ஒலி வடிவிலே வழிபாட்டு முறைகளை நம்முடைய பெரியவர்கள் நமக்கு செய்து தந்திருக்கிறார்கள். இறைவனுடைய பெருங்கருணையை நாம் நினைக்கும் முகமாகவும் அதை போற்றும் முகமாகவும் இறைவனுடைய பெருங்கருணை நம்முடைய அன்றாட வாழ்விற்கு மட்டுமல்லாது பிறவிகள் தோறும் அவன் நமக்கு செய்து வந்திருக்கிற உபகாரங்களை எல்லாம் நாம் நினைந்து பார்த்து அவற்றை உணர்ந்து பெருமானுடைய பெருங்கருணைக்கு நாம் பாத்திரராக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இறை வழிபாடு என்பதை நம்முடைய பெரியவர்கள் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள். வழிபாட்டிலே நாம் சரியை என்றும் கிரியை என்றும் யோகம் என்றும் ஞானம் என்றும் சைவத்திலே 4 நெறிமுறைகளை வகுத்திருந்தாலும் கூட கிரியை வழிபாடு என்பது மந்திர வழிபாடாகவே அது அமைந்திருக்கிறது. இந்த மந்திர வழிபாட்டிலே நமக்கு மூல மந்திரமாக நமக்கு விளங்குவது 5 எழுத்து என்று சொல்லக்கூடிய நமசிவய மந்திரம் அல்லது சிவய நம மந்திரம் என்று சொல்லப்பெறுகின்ற அந்த மந்திரம்தான் நம்முடைய சைவ சமயத்தினுடைய அடிப்படை மந்திரமாக விளங்குகிறது. மற்ற மந்திரங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு இந்த மந்திரத்திற்கு எப்படி என்று சொன்னால், இந்த மந்திரத்தினுடைய அமைப்பு முறை, இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், இவை எல்லாமே மொத்த சைவ சித்தாந்த கொள்கைகளை விளக்குகின்ற ஒரு பாங்கிலே அமைந்த தன்மைதான். நம சிவய என்று சொல்லுகிற பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எழுத்தாக நாம் கொள்ளுகின்ற ஒரு பாங்கில அது ஒரு பதமாகவும் விளங்குகிறது என்கின்ற ஒரு செய்தியை நாம் 5 எழுத்தை ஓதுகிற பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். வெறும் எழுத்துக்கள் அல்ல அந்த மந்திரத்திலே இருக்கின்றவை, அவையெல்லாம் பதங்கள் என்று நான் அடிக்கடி சொல்லி வந்திருக்கிறேன். அதாவது ஒரு எழுத்து எழுத்தாகவும் இருந்து அது ஒரு சொல்லாகவும் இருக்குமானால் அதற்கு பதம் என்று பெயர். உதாரணமாக ஆ அப்படி என்று சொன்னோம் என்று சொன்னால் அது உயிரெழுத்துக்களிலே நெடிலாக விளங்கக்கூடிய அகரமாக விளங்குகிறது ஆ என்பது. ஆனால் அந்த எழுத்தே பசு என்கின்ற ஒரு பொருளையும் குறிக்கின்றது. எனவே எழுத்தாகவும் இருந்து ஒரு சொல்லாகவும் இருக்கக்கூடிய தன்மை சில சொற்களுக்கு, சில எழுத்துக்களுக்கு உண்டு. ஈ என்று சொல்லுகிற பொழுது ஈ என்று சொன்னால் என்ன பொருள்? ஒரே எழுத்து தான் அது. ஈ என்று சொல்லக்கூடிய இகரை நெடிலாக விளங்குகின்ற ஈ என்பது தமிழிலே கொடு என்பதற்கான ஒரு பொருளாக அது விளங்குகிறது இல்லையா? தா என்று சொல்லக்கூடிய பொருளிலே விளங்குகிறது. பறக்கிற ஈயும் குறிக்கும், அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த ஈ என்பது ஒரு எழுத்தாக இருந்தாலும் ஒரு சொல்லாகவும் விளங்குகிறது. எது எழுத்தாகவும் அதே நேரத்தில் சொல்லாகவும் விளங்குகிறதோ அதற்கு பதம் என்று பெயர். இப்போ நமசிவய என்று சொல்லுகிறோமே, இந்த மந்திரம் சொல்லுகிறோமே, இந்த மந்திரத்தில் நமக்கு 5 எழுத்துக்கள் இருக்கின்றன. நகாரம், மகாரம், சிகாரம், பகாரம், யகாரம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் இவை எழுத்துக்கள் மட்டுமல்ல, இவை பதங்களாகவும் விளங்குகின்றன. காரணம் என்ன என்றால் அவை சொற்களாகவும் இருக்கின்றன. சிகாரம் என்பது சிறப்பு, வகாரம் என்பது வனப்பு, யகாரம் என்பது யாப்பு, நகாரம் என்பது நடப்பு, மகாரம் என்பது மறைப்பு. இப்படியாக அதை நம்முடைய பெரியவர்கள் அதற்கு பகுத்தும் தந்திருக்கிறார்கள். அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகிற பொழுது அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி, 5 பதம் சொல்லி என்று சொல்லுகிறார்.
5 பதம் எப்பொழுதெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அந்தியும் நண்பகலும். அந்தி என்று சொன்னால் அது காலையாகவும் இருக்கலாம், மாலையாகவும் இருக்கலாம். சந்திக்கிற நேரமாக இருக்கக்கூடிய இரவும் பகலும் கலந்து நிற்கின்ற நேரமாக இருக்கக்கூடிய அந்த வேளையில் அவசியமாக நீங்கள் 5 எழுத்தை ஓத வேண்டும். பிறகு நண்பகலிலே ஓத வேண்டும் என்று சொல்லுகிறார். உச்சி காலத்தில் அதை ஓத வேண்டும். அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி என்று குறிப்பிடுகின்றார். அப்பர் சாமிகள் சொல்லுகிற பொழுது கூட சொல்லுகிறார், துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, 5 எழுத்து ஓதினாலும் அரணடிக்கு அன்பதாகும் என்று சொல்லுகிறார். அப்ப துஞ்சிருள் காலை மாலை அரணடிக்கு அன்பதாகி 5 எழுத்து ஓதினாலும் அரணடிக்கு அன்பதாகும். வஞ்சனை பார்சோராக்கி வழக்கிலா அமலத்தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிபள்ளி அடிகளாரே என்று நம்முடைய சுவாமிகள் அதை குறிப்பிடுகின்றார். எனவே இந்த மந்திரங்களை சொல்ல வேண்டிய காலம் என்ன காலம் என்று சொல்லுகிறது? உச்சி பொழுதிலேயும் காலையும் மாலையும் சந்திக்கின்றதோ அல்லது மாலையும் இரவும் சந்திக்கின்றன. இந்த மாதிரியான நேரங்களிலே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மற்ற நேரங்களில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு பொருள் அல்ல. இந்த நேரத்திலேயாவது சொல்லணுன்றது. எவ்வப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, எவ்வப்பொழுதெல்லாம் நமக்கு சந்தர்ப்பம் கிட்டுகிறதோ அவ்வப்பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை நாம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். மந்திரத்தை சொல்லுகிற பொழுது இந்த மந்திரம் எதை குறிக்கிறது என்கிற பொருளை உணர்ந்து சொல்ல வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று சொல்லுவது போல சொல்லிய மந்திரத்தின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று. சிகாரத்தை சொல்லுகிற பொழுதே சி என்று சொல்லுகிற பொழுதே அது சிவத்தை குறிக்கிறதே என்கிற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். வகாரம் என்று சொல்லுகிற பொழுது இந்த உலகையெல்லாம் ஆளுகின்ற அவனுடைய பேராற்றலை குறிக்கின்ற சொல்லாக அது விளங்குகிறது அந்த வகாரம் என்பது. யகாரம் என்பது ஏதோ இந்த உடம்பை எடுத்துக்கொண்டு இந்த ஆன்மா இந்த உலகிலே வந்திருக்கிறது. இந்த நாவினாலே அது மந்திரத்தை சொல்லுகிறது, இந்த கைகளினாலே அது மலரை பறித்து பூசை செய்கிறது, இந்த கால்களினாலே அது திருக்கோயில்களை வலம் வருகிறது. எனவே இந்த யாக்கை என்று சொல்லக்கூடிய இந்த யாப்பை தந்தவன், இந்த யாப்பினுள்ளே இருக்கக்கூடிய பொருளாக இருப்பது இந்த ஆன்மா தானே, இதே யகாரமாக குறிக்கப்பெறுகிறது என்றும். நகாரம் என்று சொல்லுகிற பொழுது நடப்பு என்று சொல்லக்கூடிய இந்த அன்றாட வாழ்வில் நல்லதும் கெட்டதுமாக இருக்கக்கூடிய இவற்றையெல்லாம் நமக்கு காரணம் காட்டி ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் முனைவதும், ஒரு தீயது நிகழ்ந்துவிடக்கூடாதே என்பதற்காக நாம் நடப்பதும், இப்படியாக வாழ்க்கை முழுவதும் ஒன்றை எதிர்பார்த்தே நடக்கின்ற எதனால் இது நிகழ்கிறது, ஒரு நடப்பாற்றலால் இது நிகழ்கிறது என்கிற அந்த நகாரத்தையும். மகாரம் என்று சொல்லுகிற பொழுது அறிவு நமக்கு ஏன் தெளிவாக இல்லாமல் இருந்தது, இந்த அறிவுகளை குழப்ப பெறுவதற்கான காரணம் என்ன, ஏன் நமக்கு ஆனந்தம் கிட்டவில்லை, ஏன் நமக்கு துன்பம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்கிற அந்த காரணத்தை பார்த்து அறிவிலே மறைந்திருக்கக்கூடிய களிம்பாக இருக்கக்கூடிய அறியாமை அதுதான் மகாரமாக சொல்லப்பெறுகிறது என்று சொல்லி இந்த 5 எழுத்தையும் நாம் சொல்லுகிற பொழுது மொத்த சித்தாந்தமும் நமக்கு தெரிகிறது. இந்த சித்தாந்தம் முழுவதுமே சிவய நம என்று சொல்லக்கூடிய அந்த 5 எழுத்து மந்திரம். அதனால தான் அது காதி மந்திரம் என்றெல்லாம் நமக்கு சொன்னார்கள். இங்கேயும் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், இந்த அசபை என்று சொல்லுகிற அந்த நிலையை சொல்லுகிறார். ஒலிக்க முடியாத நிலையிலே இருக்கக்கூடிய மந்திரம் ஒலிக்கும்படியாக அது வருகிறது. ஒலிக்க முடியாத நிலையிலே இருக்கிற பொழுது அது அசபை, அதாவது சபிக்கப்பட முடியாத நிலையிலே. செபித்தல் என்று சொன்னால் கணித்தல் என்று சொல்லக்கூடிய, அதை உருவேற்றுதல் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அமைந்த அந்த மந்திரத்தை நாம் மற்றவர்களெல்லாம் கேட்கும்படியாக சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை நமக்கு மட்டும் கேட்கும்படியாகவே அதை கணிக்கின்ற மந்திரமாகவும் அதை சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை, இந்த 5 எழுத்து மந்திரத்தை நாம் சொல்லுகிற பொழுது நமக்கு பல்வேறு எண்ணங்களினுடைய இடையீடு இல்லாமல் ஒருமுகப்படுத்தி ஒரு பொருளையே குறித்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டிய நிலையத்தான் கிரியை என்றெல்லாம் சொன்னார்கள். இப்போ கிரியை என்பது நாம் ஒரு உருவத்தை வைத்து அந்த உருவத்தின் மூலமாக வழிபாடு செய்கின்றது. நம்முடைய உருவ வழிபாட்டை பற்றி பலரும் பலவிதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உருவம் இல்லை என்று சொன்னால் அந்த கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வருவதற்கான வாய்ப்பு இல்லை. உருவத்தில் இருந்து அருவுருவமும் உருவத்தில் இருந்து அருவமும் செல்லக்கூடிய படிநிலைகளிலே செல்லுகிறது தான் இந்த வழிபாடு என்கிற காரணத்தினாலே பூசை என்று சொல்லக்கூடிய ஒன்றை ஆரம்பிக்கிற பொழுது, வழிபாடு என்று ஒன்றை ஆரம்பிக்கிற பொழுது, திருக்கோயில் வழிபாடு என்று ஒன்றை ஆரம்பிக்கிற பொழுது அது சரியை என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்து பிறகுதான் கிரியைக்கு போகிறது. கிரியை என்பது முழுமையாக மந்திர வடிவிலே இறைவனை வழிபாடு செய்வது. மந்திர வடிவிலே வழிபாடு செய்வது என்று சொன்னால் இறைவனை மந்திர வடிவமாக பார்ப்பது. மந்திர வடிவமாக இறைவன் இருக்கிறான், 5 எழுத்து வடிவமாக இருக்கிறான். அவன் 5 எழுத்தின் வடிவம் தான் இந்த நடராஜருடைய வடிவம். 5 எழுத்தாக இருக்கிற பொழுது நமசிவமும் அதுதான், சிவய நமம் அதுதான். ஒரே நடராசர்
தூள 5 எழுத்தாகவும் அதே நேரத்தில் சூக்கம் 5 எழுத்தாகவும் ஒரே நடராச பெருமானைத்தான் வடிவம் அமைத்த நமக்கு உண்மை விளக்கத்தில் இந்த பாடல்கள் எல்லாம் வருகிறது. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த நமசிவை என்பது இந்த ஆற்றல் இருக்கிறது, இந்த மந்திரமானது, இந்த மந்திரம் ஒலி வடிவான ஆற்றலாக இருக்கக்கூடிய இந்த மந்திரம் அசபை என்று சொல்லக்கூடிய சபிக்கப்பட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலில் இருந்து வருகிறது. ஆற்றலில் இருந்து தோன்றுவதுதான் ஒலி. நமக்கு பேசுறதுக்கு ஒரு சக்தி ஒன்றுனா எங்க இருந்து வருது? ஒரு சக்தி இருந்து தானே உள்ளே இருந்து அந்த பேச்சு ஆனது வருகிறது. அந்த உள்ளே பேசுவதற்கான ஆற்றல் ஒரு 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 திறம் இருக்கிறது. இந்த ஆற்றலை நாம் குறிப்பிடுகிற பொழுது இதை நாம் பல்வேறு விதமாக சுத்தமாயி என்று சொல்ல அடிப்படையாக சொல்லுகிறோம். ஆனால் ஒரு செய்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாதம் என்று சொல்லக்கூடிய ஒன்று கேட்கப்பட முடியாத நிலையில இருந்து அது கேட்கப்படக்கூடிய ஓசை நிலைக்கு அது வருகிறது. கேட்கப்பட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய நாதம் என்பதுதான் ஃபண்டமெண்டல் எனர்ஜி. உலகம் முழுவதும் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. உதாரணமாக சொன்னால் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்திற்குள்ளே தீ என்கிற சொல்லக்கூடிய ஒரு வெப்ப எனர்ஜி இருக்கிறது. ஆனால் அந்த வெப்ப எனர்ஜியை அதை நாம் ஒரு நெருப்பை அதில் தூண்டுகிற பொழுது அது எரிகிறது. அதிலிருந்து அந்த வெப்பமானது வந்து விடுகிறது. எனவே இப்படி ஆற்றல் அடங்கி கிடக்கிற ஆற்றலைத்தான் நாம் வெளிக்கொணர்கிறோம். இப்படி வெளிக்கொணர்கின்ற ஆற்றல் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலிலிருந்து வருகின்ற இந்த ஒலி ஆற்றல் அது மீண்டும் பல்வேறு ஆற்றல்களை அது தூண்டுகிறது. இப்போ நான் ஒரு சொல்லை சொல்லுகிறேன் என்று சொன்னால் அந்த சொல்லிற்கு உங்களில் அதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். இப்போ இந்த குழந்தையை பார்த்து இங்கே வாமா உன் பேர் என்ன என்று நான் அன்போடு வினவுவேனே, ஆனால் என்னிடம் இருக்கிற அன்பு அந்த குழந்தையை தொற்றும். அன்பாக கேட்குற பொழுது அந்த குழந்தையை அந்த அன்பு தொற்றும். நானே கொஞ்சம் முரட்டுத்தனமாக அல்லது மிரட்டுற மாதிரி அப்படி ஒரு வாத்தியார் போல், வாத்தியார் தான் நான் இருந்தாலும் வாத்தியார் போல் கூப்பிட்டு இங்கே வா, என்ன அங்கே நிற்கிற, என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். அந்த குழந்தைக்கு என்னுடைய முரட்டுத்தனமும் தொற்றும். உடனே அது என்ன பண்ண ரஃபாக திரும்ப சொல்லும், நான் என்ன உனக்கு என்ன அப்படிங்கும். இது உடனே என்னம்மா குழந்தை, எங்கே படிக்கிறேன், என்ன படிச்சுட்டு இருக்க, என்ன பேர் அப்படின்னு அது உடனே சொல்லும். நான் இங்கே தாங்க ஐயா இருக்கிறேன், என் பேர் அப்படி தானே தொற்றும் இல்லையா? நாம் கொஞ்சம் இந்த ஒலிகளுக்கு இந்த வல்லமை உண்டு, ஒலிகளுக்கு இந்த வல்லமை உண்டு. நீங்கள் படிச்சிங்களா என்னன்னு தெரியல, ஹிந்துவில் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த ஒலிகளை பற்றி, இந்த மிருகங்களும் இந்த பறவைகள் இவைகள்லாம் எழுப்புகிற ஒலிகளை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. எனக்கு அதை படித்த பொழுது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அது நான் எப்படியா அந்த கட்டிங் எடுத்து வச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு ஞானத்திரல் உதவி ஆசிரியர்கிட்ட கூட அதை பத்திரப்படுத்தி அந்த பேப்பரை பத்திரப்படுத்துறதுக்குள்ளே எனக்கு பெருமடை போச்சு. ஒரு நாளைக்குள்ளே அந்த பேப்பரை பல இடம் கைமாறிச்சு. அதை எடுத்து அதை பத்திரப்படுத்தி அதை ஒரு கட்டிங் எடுத்து அதை இது போடணுமான்னு அவங்களுக்கு அதனுடைய நான் என்ன பொருளை சொல்கிறேன்னு அவங்க புரிந்து கொள்ள முடியல. பண்ணலான்னு நாங்கள் அவ்வளோதான், அதை விட்டாங்க. இப்போ தான் ஞாபகம் வருது, திரும்ப இந்த ஒலின்னு ஒன்று ஞாபகம் வருது. அவ்வளோ ஒரு அழகாக அந்த ஹிந்துவில் அந்த ஆற்றுகள் கொடுத்துருக்கு. புலி உருமுறை சத்தத்தை கூட அவங்க சொல்கிறாங்க. அந்த புலி உருமுகிற பொழுது அது என்னவோ ஒரு ரேண்டமாக அது என்னவோ சத்தம் பண்ணுது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். புலி உருமுகிற பொழுது ரிதமேட்டிக்காக இருக்குமா, அது ஃப்ரீக்குவன்சிலாம் கரெக்டாக ரிதமேட்டிக்காக இருக்குமா, அடுக்கடுக்காக இருக்குமா, அது ரொம்ப சரியாக ரொம்ப கணக்கச்சிதமாக அது உருமுமா. கசாமசான்லாம் உருமுறதில்லை, நாம் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, பல்வேறு விதமான அந்த ஒலிகளினுடைய அமைப்பை சொல்லுகிற பொழுது இந்த வெட்டுக்கிளின்னு ஒன்று இருக்கும், அந்த மரத்தில் உட்காந்துருக்கும் அந்த வெட்டுக்கிளி. இந்த வெட்டுக்கிளி அந்த சத்தம் எழுப்போம், உங்களுக்கு தெரியும். அந்த வெட்டுக்கிளி ஒரு சத்தம் எழுப்போம். அது இந்த பின்னங்கால்களை உரசுறதுனால தான் அந்த ஒலி வருகிறதோ அல்லது வாயிலிருந்து அந்த ஒலி எழுப்பலைன்னா ஏதோ சொல்லுகிறார்கள், சரியாக தெரில. பட் அந்த ஒலியை பற்றி, இந்த வெட்டுக்கிளி எழுப்புகின்ற அந்த ஒலிகளை பற்றி ஒரு செய்தி சொல்லுகிறார். ஒரு நேரத்தில் ஒரு வெட்டுக்கிளியானது, மரத்தில் இருக்க வெட்டுக்கிளியானது ஒரு சத்தத்தை, அந்த கிச் 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 கிச்சுங்கிற சத்தத்தை எழுப்புகிற பொழுது 15 செகண்டில் அந்த சத்தங்களை எண்ணி அதோட 37 ஆட் பண்ணால் அப்போ இருக்கிற டெம்பரேச்சர் கரெக்டாக வந்துருமா. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல தடவை இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க.
எப்போ வேணாலும் அது எப்போ அந்த சத்தத்தை எழுப்புதோ 15 செகண்ட்ஸுக்கு எவ்வளோ தடவை அது எழுப்புதோ அதை கணக்கெடுத்து 37 ஆட் பண்ணால் அதான் ரூம் டெம்பரேச்சர், கிளைமேட் டெம்பரேச்சர். அப்போ கிளைமேட் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அது அந்த ஒலியை எழுப்புகிறது. அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி. நம்ம ஃபேரன்ஹீட்டில் ஒரு கணக்கு வச்சுருக்கிறோம், 32 ஆட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அது அது அந்த அந்த சத்தத்தை எழுப்புகிறத வச்சு காடுகளில் எங்கேயோ இருக்கிற இடத்துல இப்போ என்ன டெம்பரேச்சர்னு கண்டுபிடிச்சிடலாமே. இப்போ இதை கண்டுபிடித்தார்கள். இது மாதிரி எத்தனையோ இயற்கையில் அதிசயங்கள் இருக்குது. ஒலிகள் எல்லாம் ஏதோ ஹெஃபஹெசடாக ஏதோ ரேண்டமாக ஏதோ அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. வண்டுகள் எழுப்புகிற ஒலிகளை கூட திருஞான சம்பந்த பெருமான் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அது விளரி பண்ணு, அது குறிப்பிட்ட அந்த நேரத்தில் தான் அதை எழுப்புகிறது. இந்த இயற்கை ஒலிகளை வைத்துத்தான் அடிப்படையாக தமிழ் இசையையே அவர்கள் செய்தார்கள். காம்போதிங்கிற அந்த ராகத்தை சொல்லுகிற போது அது முதல்ல எப்படி வந்தது அப்படிங்கிற பொழுது, இந்த கிராமப்புறங்களில் போனீங்கன்னா அந்த இலைகளை பெருசாக எடுத்து வச்சு அதை குழல் மாதிரி உருட்டி அதில் விசில் அதில் ஊதுவார்கள். அதை காம்போடு பறித்து அதை மடித்து அதை ஊதுகிற பொழுது அதிலிருந்து ஊதுகிற போது சத்தம் வரும். காம்பு ஊதியிலிருந்து வருகிற ஒலி காம்போதி என்று கண்டுபிடித்தார்கள். இது பல்வேறு ஆய்வுகள் செய்கிற பொழுதெல்லாம் பார்க்கிற பொழுது இதையெல்லாம் ஆய்ந்து பார்க்கிற பொழுது ஒரு விஷயந்தான் எனக்கு தெளிவாச்சு. என்னன்னா, எவ்வளவு தூரம் இயற்கையை நாம் கெடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நேர்த்தியாக கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் ரொம்ப. ஆனால் எல்லா மிருகங்களும் பறவைகளும் அவைகள் அந்த ட்ரெண்டிலிருந்து அவை மாறவே இல்லை. அதெல்லாம் அது அப்படியே தான் இருக்குது. அப்படியே அதனுடைய பேசிக் கல்ச்சர் மாறல. ஆனால் மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய ஒரு அடிப்படையான செயல்பாடுகள் தான் மாறிக்கொண்டே வருகிறது, மாறிக்கொண்டு இருக்கின்றன. இப்ப இந்த ஒலிகள் என்று சொல்லக்கூடிய இவற்றினுடைய வெளிப்பாடு தான் மந்திரம். இந்த வெளிப்பாடு மந்திரமாக வருகிற பொழுது இந்த முதல் பகுதி முழுக்க அவர் அந்த அசபா மந்திரம் என்று சொல்லக்கூடிய அசபை என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரம் அது அப்படியே முகிழ்க்கிற பொழுது ஓ என்று ஒரு ஒலியாக அது வருகிறது. இந்த ஓ என்று வருகின்ற இந்த ஒலியினுடைய வேறுபாடாகவும் அல்லது அதனுடைய பல்வேறு பகுதிகளாகவும் தான் பல்வேறு மந்திரங்கள் கிளைத்து வருகின்றன. இந்த ஓ என்று வருகிற அந்த ஒலியானது தான் அடியிலிருந்தே நமக்கே வருகிறது. சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து அது வருகிற பொழுது நம்முடைய எண்ணங்களுக்கு தக்கவாறு அங்கே எழுத்துக்கள் உருவாகி நம்முடைய வாயிலிருந்து அவை சொற்களாக வெளியே வருகின்றன. எனவே இந்த ஒலிகள் முழுமையும் இறைவனுடைய அருளை பெற்று தருவதற்கான நமக்கு சாதனங்களாக விளங்குகின்றன. இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு பாடலாக இருக்கிறது. அந்த பாடலினுடைய விரிவு எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு முன்னையே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய திருமுறைகள் முழுவதும் இந்த பிரணவத்தினுடைய விரிவு தான். பிரணவத்தினுடைய விரிவு 5 எழுத்து, 5 எழுத்தினுடைய விரிவு நம்முடைய திருமுறைகள். முன்னமே சொல்லியிருக்கிறேன் நான். நம்முடைய முதல் திருமுறையில் திருஞான சம்பந்த சுவாமிகள் துவங்குகிற பொழுது தோடுடைய செவியன் என்று தான் துவங்குகிறார். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் துவன் மதிசூடி அந்த ஓங்கிற ஒலியில தான் துவங்குகிறது. முதல் திருமுறை 12ஆம் திருமுறை பெரிய புராணத்தில் திருத்தொண்டர் புராணம் நிறைவு பெறுகிற பொழுது என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளாரடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் இம்முல முடியுது. துவங்கும் போது ஓ என்று துவங்கி இம் என்று 12ஆம் திருமுறை முடிகிறது. முதல் திருமுறை ஓவில் துவங்கி 12ஆம் திருமுறை இம்முல முடிவதனாலே முதல் திருமுறையிலிருந்து 12ஆம் திருமுறை வரைக்கும் 12 திருமுறைகளும் பிரணவத்தினுடைய விரிவு என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த ஓம் என்று சொல்வதனுடைய விரிவு தான் இது. இந்த ஓம் 5 எழுத்தினுடைய இதனுடைய விரிவு தான் 5 எழுத்து.
அப்ப அஞ்செழுத்து சொல்லுகிற பொழுது ஓம் சொல்லணுமா வேணாமா? சொல்லாமல் இருக்கலாம், சொல்லவும் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனா என்ன சிறப்புன்னு கேட்டால் அஞ்செழுத்துக்குள்ளேயே ஓம் இருக்கு. அதனால ஓம் நம சிவாயன்னு சொல்லலாம், சிவாய நம்மன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஓம் போட்டுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நான் சொன்னேன் சென்ற முறை இந்த பாட்டு சிந்திப்பார் மனத்தான் சொல்லல, பாலசுப்ரமணியம் சொல்லலைன்னா சொல்லலைன்னு அர்த்தம். ஏன்னா அவரு ரெகுலராக வரவர். அப்பர் பாட்டு சொன்னேன், ஒரு பாட்டு சொல்லல, அப்பர் பாட்டு. சிந்திப்பார் மனத்தான் சிவன் செஞ்சுடரு அந்திவான் நிறத்தான் அணியார் மதிமுந்தி சூடிய முக்கண்ணினான் அடி வந்திப்பார் அவர் வானுலகு ஆழ்வரே. சிந்திப்பார் மனத்தான் சிவன் செஞ்சுடரு அந்திவான் நிறத்தான் அணியார் மதி முந்தி சூடிய முக்கண்ணினான் அடி வந்திப்பார் அவர் வானுலகு ஆழ்வரே. முக்கண்ணினான் அடி வந்திப்பார் அவர் வான் உலகு ஆழ்வரே. செஞ்சுடரு அந்திவான் நிறத்தான் அணியார் மதி முந்தி சூடிய முக்கண்ணினான். எங்க சூடியிருக்கானா? முந்தி சூடிய முக்கண்ணினான். எது சூடியிருக்கான்? மதி முந்தி சூடிய முக்கண்ணினான். என்ன மதி? அணியார் மதி முந்தி சூடிய முக்கண்ணினான். அணியார் மதி அழகுமிக்க மதி முந்தி சூடிய. ஒரு உதாரணம் அன்னைக்கு கூட சொன்னேன் இல்லையா, சொன்ன மாதிரியே இருக்கு. அதாவது நான் இப்போ என்ன சொல்லிக்கிறேன், என்ன சொல்லிட்டா சிக்கல் இல்லை, வேற யாரையும் சொல்லக்கூடாது. நான் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்குவோம். தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார்ட்டையாவது அடைக்கலாம் புகழ்ந்து ஆகணும், இல்லைன்னா ரொம்ப ஆபத்து. நேராக மணிவாசல் வீட்டு ஐயாவுக்கு வந்துட்டேன். உதாரணத்துக்கு அவரையும் சொல்லலாம், தப்பு இல்லை, அவர் ஒன்றும் பயப்பட மாட்டார். ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சுயான்னு. வாங்க வாங்க உள்ளே உட்காரு, என்ன சமாச்சாரம்? இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்து போச்சு. யார் அவர் அப்படின்னு கேட்டார். பேர் சொன்னேன். அவரா? எங்கே போய் அவர்கிட்ட வம்பா? சரி சிக்கல் ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறது? ஒன்று பண்ணுங்க, நம்ம வீட்டுக்கு பின்னாடியே ஒரு ரூம் இருக்கு, அங்கே போயிரு. அங்கே தான் யாரும் வரமாட்டாங்க, நீ அங்கே உள்ளே போயிரு. அப்படி தானே? உள்ளே போயிருங்க, எங்கே யாரும் வரமாட்டாங்க, உள்ளே போயிரு. இப்ப அடைக்கலம்னு வந்த என்ன அவர் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். பாதுகாக்கிறத விட முக்கியம் என்னன்னா மற்றவர்கள் பார்வையிலிருந்து பாதுகாக்கணும், யாரும் பார்க்காதபடிக்கு. அதான உலக வழக்கு. ஒருவர் அடைக்கலாம், ஒரு ஆபத்து, அப்படி ஒருத்தர் விரோதிச்சுக்கிட்டு ஆபத்துன்னு வந்தப்புறம் அவர் அடைக்கலமா கொடுக்கிற போது என்ன பண்ணணும்? அவரை மறைத்து வைக்கணும். ஆனா சிவபெருமான் என்ன பண்ணாரா? அடைக்கலன்னு வந்த ஆளை எல்லாரும் பார்க்கும்படியா முந்தி சூடினானா சிவபெருமான். அடைக்கலம் கொடுக்கிற சிறப்பு அவன் ஒருத்தனுக்கு தான் உண்டுன்னார். அப்படியா? அதான் சொன்ன சொன்ன மாதிரி அது அது முந்தி சூடிய முக்கண்ணினான்னாரு. நம்மளாம் பிந்தி மறைச்சு வைப்போம் அடைக்கலம் கொடுத்தால. அவர் முந்தி சூடி இருக்காரு, எல்லாரும் பார்க்க முடியாது சொல்லியிருக்காரு. அடைக்கலம் கொடுத்தாலும் மறைச்சு வைக்கல. அதனால தான் தட்சனுக்கு பெரிய கடுப்பு. ஏன்னா மாப்பிள்ளை இப்படி பண்ணி விட்டாரு அப்படின்னு. நமக்கு வேண்டாதாலும் தெரிஞ்சும் கூட இந்த ஆள் இப்படி பண்ணானே அப்படின்னுட்டு இல்லையா? அந்த பாட்டினுடைய சிறப்புன்னு சொல்லியிருப்பேன். சொன்னேன் இல்லையா? இப்ப ஏன் வருதா அந்த பாட்டோட என்ன சிறப்புன்னு? என்ன சொன்ன? அந்த பாட்டுக்கு ஒரு சிறப்பு சொல்லியிருப்பேனே. சொல்ல ஆரம்பிச்சேன்னு தெரியும். மேல சிகாரம், கீழே பகாரம், சிந்திப்பார் மனத்தான் சிவன். சொல்ல என்ன ரமேஷ்? சிந்திப்பார் மனத்தான் சிவன் செஞ்சுடர் அந்திவான் நிறத்தான். அது சிந்திப்பார் மனத்தான் சிவன் முதவரி.
செஞ்சுடர் அந்திவான் நிறத்தான், இது இரண்டாவது வரி அணியார்மதி. முந்திச்சூடிய மூக்கணினான், இது மூணாவது வரி. வந்திப்பார் அவர் வானுலக ஆழ்வரே, இது நாலாவது வரி. இப்போ முதல் வரியில் முதல் எழுத்து என்ன? சி. ரெண்டாவது வரியில் முதல் எழுத்து என்ன? அ. மூணாவது வரியில் முதல் எழுத்து என்ன? மு. நாலாவது வரியில் முதல் எழுத்து என்ன? வ. நடுவில் இருக்கிறது, மேலே இருக்கிறது சி, அடுத்தது அ, அப்புறம் மு, அப்புறம் வ. இப்போ கவனமாக பாருங்க. சிந்திப்பார் மனத்தான் சிவன் துவங்கும் பொழுது சீல துவங்குத சி, முதல் எழுத்து சி. நாலாவது வரியில் முதல் எழுத்து வ, சி வ, சிவ. ஆச்சா, மேலையும் கீழையும் சி வ. இந்த பக்கம் பாருங்க, முதல் வரியில் சிந்திப்பார் மனத்தான் சிவன், அந்த பக்கமும் சிவன், மேலையும் கீழையும் சிவன், பக்கத்திலையும் சிவன். ஆச்சா, இது சுத்தி இருக்கிறது என்ன? இப்ப சிவ சிவன். நடுவில் என்ன இருக்குன்னு பாருங்க. ரெண்டாவது வரியில அணியார்மதி முந்திச்சூடி இல்லையா, அது ரெண்டாவது வரியில அ, அதான் நம்ம முதல் எழுத்து. சிந்திப்பார் மனத்தான் சிவன் செஞ்சுடர் அந்தி வான் நிறத்தான், ஆனா. நடுவில் இருக்கிறது ஆனா. மூணாவது வரி முதல் எழுத்து மு, அ மு. அகரம் மகரம் உகரம், மூணா இம்மு பிளஸ் ஊதன, மகரம் உகரம். இப்ப நடுவில் இருக்கிறது என்ன? அகரம் உகரம் மகரம். அகர உகர மகரம் என்ன? பிரணவம். மேலையும் கீழையும் சிவம் இருக்கு, பக்கத்திலையும் சிவம் இருக்கு, சிவத்துக்கு நடுவுல பிரணவம் இருக்கு. பிரணவம் சிவத்துக்குள் ஒடுக்கம் என்று காட்டு முகமாக அப்பர் சுவாமி செய்த பாட்டு இது. இந்த பாட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நடுவுல பிரணவம் இருக்கும், சுத்தி சிவம் இருக்கும். இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான சித்தத்தொகை குறுந்தொகை சொல்லியிருப்பேன் நானு, சொல்லலையா? அது சித்தத்தொகை திருக்குறுந்தொகைன்னு ஒன்று பாடியிருக்கார். ஒரு பதிகத்துக்கு எத்தனை பாட்டு இருக்கணும்? 10 பாட்டு தானே. 10 இருக்கலாம், 11 இருக்கலாம். இது ஒரு ஸ்பெஷல் பதிகம், 30 பாட்டு இதுக்கு. இந்த சித்தத்தொகை திருக்குறுந்தொகைக்கு 30 பாட்டு. 30 பாட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முதல் பாட்டை தவிர மித்த பாட்டு எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் 12 பாட்டு ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா ஊனான்னு ஆரம்பிக்கும். அந்த பாட்டெல்லாம் 12 உயிரெடுத்துக்கும். அக்கண்ணா வரைக்கும் உண்டு, அவ்வண்ணா அக்கண்ணா வரைக்கும் உண்டு. அதுக்கப்புறம் எப்படி நம்ம பாட ஆரம்பிக்கும்? க ஞ ச ஞ மெய் எழுத்துக்கள். அப்போ உயிரெழுத்து மெய் எழுத்து 12 + 18 30க்கும் 30 பாட்டை போட்டு தினம் ஒரு பாட்டாவது படிரான்னு நமக்கு கொடுத்த கருணை கடவுள் நம்முடைய அப்பர் சுவாமிகள். இந்த சித்தத்தொகை குறுந்தொகை கருணையே வடிவமா அப்பர் சுவாமி தினம் ஒரு பாட்டாவது படிக்க மாட்டானா அப்படின்ட்டு இந்த 30 பாட்டு அடங்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பாட்டு ஓத வேண்டும்னு சித்தத்தொகை திருக்குறுந்தொகைன்னு இது பேர் வச்சாங்க. 30 பாட்டு இருக்கிற பதிவு இது ஒன்று தான். மாசத்துக்கு 30 நாள் நினைச்சு வச்சிருக்கிறேன். பிப்ரவரிக்கு என்ன சார் பண்றதுன்னு ஒருத்தர் 2 பாட்டு. அதாவது நம்ம மக்கள் எப்போவுமே எதையாவது ஒன்று சொன்னோம்னா அதில் சப் கிளாஸு, அதில் டெலிஷனு, அதில் ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸு, இப்படி ஏதாவது ஒன்று கேட்டுட்டு இருப்பாங்க. இருக்கிறத ஒரு சொன்ன ஒரு குருட்ட ஒருத்தன் போல அவன் போய் எனக்கு ஞானம் வரணும்னா, சரிப்பா டெய்லி கொஞ்சம் திராட்சை வச்சுட்டு தேவாரம் பாடு, ஞானம் தானாக வரும் போனார். போனவன் திரும்பி அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிருப்பான் போல இருக்கு. திரும்ப வந்துட்டான். வந்து கேட்டான், ஐயா திராட்சைன்னு சொன்னீங்களே எத்தனை கிலோ வைக்கிறதுன்னா. அவர் சொன்னார், சத்தியமாக உனக்கு ஞானம் வராது. நீ திரும்பி வந்து எத்தனை தேவாரம் பாடுறதுன்னு கேட்டிருந்தேன்னா உனக்கு ஞானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீ இன்னும் திராட்சையிலேயே இருக்கிற, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வா ஞானத்துக்கு அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சார் இல்லையா. அதுபோல் 30 பாடல்கள் எதுக்கு? பாடல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய திருஞான சம்பந்தராகட்டும், திருநாவுக்கரசராகட்டும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளாகட்டும், இதெல்லாம் வந்து யோஜனை பண்ணி கால்குலேட் பண்ணி செய்த மாதிரி நாம் கருத வேண்டாம். எல்லாம் அப்படியே ஸ்பான்டேனியஸாக இன்ஸ்டன்டேனியஸாக அங்கே சுவாமி முன்னால் போய் நிற்கிற பொழுது அவர்களுக்கு தோன்றுகிற இந்த முறையில் அருளி செய்த பாடல்கள் தான். அதனால தான் இவையெல்லாம் பதிவாக்குகள் என்று சொல்லுகிறோம். இப்படி மந்திரத்தினுடைய விரிவாக விளங்குகின்றன பாடல்கள். 5 எழுத்தினுடைய விரிவு தான் பாடல்கள். 5 எழுத்து
பிரணவத்தினுடைய விரிவு. எல்லாத்துக்கும் ஆரம்பம் அடிப்படையாக இருக்கிறது பிரணவம். இப்போ உபச்சாரமாக எல்லா கடவுளருக்கும் அந்த எங்கள் கடவுள் தான் இந்த பிரணவம், எங்கள் கடவுள் தான் பிரணவம்னு எல்லாரும் கிளைம் பண்ணுறாங்க. அது எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஓம்னா அது கணபதிக்குரியது, ஓம்னா முருகருக்குரியது, ஓம்னா சிவனுக்குரியது, ஓம்னா அம்பாளுக்குரியது, ஓம் சக்தி, ஓம்னா இவங்களுக்குரிய என்று ஓம் நமோ நாராயண நாராயணக்குரிய எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் அது உரிய மந்திரங்களுக்கு உரிய அது ஒரு பீஜாட்சர மந்திரமாக விளங்குகிறது. அடிப்படை மந்திரம் என்று அதற்கு பெயர். அதாவது ஒரு மந்திரம் ஒரு இடத்திலிருந்து ஒலி சாதாரணமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த மந்திரத்தை எடுத்து செல்வதற்கான கேரியர் தான் இது இந்த ஓம்ங்கிறது. அதனால தான் அதுக்கு பேர் பீஜாட்சர மந்திரம்னு பேர். இப்போ ஸ்டுடியோவில் பாடுகிற பாட்டு நமக்கு எங்கேயோ இருக்கிற தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி வருது ஆல் இண்டியா ரேடியோவில்னா அதுக்கு ஒரு கேரியர், ஹை ஃப்ரீக்வன்சி கேரியர் ஒன்று போட்டு அதுதான் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. அது மாடுலேஷன்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹை ஃப்ரீக்வன்சி கேரியருங்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதில் எதை ஏற்றினாலும் அது பாட்டை ஏற்றினாலும் ஸ்பீச்சை ஏற்றினாலும் எதை ஏற்றினாலும் அது ஒளிபரப்பு செய்யும். அதுபோல் ஓம்ங்கிற மந்திரம் பீஜாட்சர மந்திரம், அது அடிப்படையான மந்திரம். இது கேரியர். நீங்கள் எந்த மந்திரத்தை சொன்னாலும் உரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அந்த ஓம் சேர்த்து சொன்னீங்கன்னா அது அந்த மந்திரத்தை கொண்டு போய் சேர்க்கும் என்பது தான். ஆனால் 5 எழுத்துக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா 5 எழுத்து என்பது ஓமனுடைய விரிவு தான், அது ஆதி மந்திரம். அப்படிப்பட்ட அந்த மந்திரத்தை சொல்லுகிற போது சொல்லுகிறார், வாரே சிவாய நம சிவாய நம, வாரே செபிக்கில். வாரே என்று சொன்னால் இவ்வாறே அவ்வாறே அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வழியில் வாரே செவிக்கில் பேர் பிறப்பு இல்லையாம், வாரே சிவாய நம சிவாய நம, வாரே செவிக்கில் பேர் பிறப்பு இல்லையாம், வாரே அருளால் திருக்கூத்து காணலுமாகும், வாரே செவிக்கில் செம்பு பொன்னாமே, வாரே செவிக்கில் செம்பு பொன்னாமே. சிவாய நமங்கிற மந்திரத்தினுடைய வலிமையை சொல்லுகிற. இப்போ கொஞ்சம் இப்போ அடுத்தது இந்த அம்பல சக்கரத்தில் இன்னும் கொஞ்சம் அது செய்தி தெளிவாக சொல்லுவார். இந்த மந்திரங்களை ஒரு தகட்டிலே அதை பொறிப்பார்கள். அதுக்கு மனை என்று பெயர். சக்கரத்துக்கு சக்கரம் பல மனைகளாக இருக்கும். சக்கரம்னா அது வந்து சர்க்குலராக இருக்கும்னு நினைக்க வேண்டாம். இது ஒன்லி ஸ்கொயர் பாக்ஸஸ். நான் அது சொல்கிறேன் பின்னாடி. இப்போ கூத்து அது அம்பலத்திலே நிகழ்கிறது. இந்த கூத்து என்பது நாம் காணுகின்ற காட்சி வடிவம், கேட்கின்ற வடிவமாக வருகிற பொழுது தான் 5 எழுத்து. இது கேட்கின்ற வடிவமாக இருக்கிற பொழுது 5 எழுத்து, அது பார்க்கின்ற வடிவமாக இருக்கிற பொழுது நடராஜர். இந்த பார்க்கின்ற வடிவமாக இருக்கிற நடராஜரையே இந்த கேட்கின்ற வடிவமாக இருக்கக்கூடிய 5 எழுத்தாக அந்த கூத்தை நாம் காணலாம். அந்த கூத்து இப்ப திருக்கூத்தை காணுகிற பொழுது ஒரு அம்பலம் தேவைப்படுவது போல இந்த கூத்தை காண்பதற்குரிய அம்பலம் அந்த சக்கரம். எனவே இந்த சக்கரத்திலே இந்த மந்திரத்தை அதை உரிய முறையிலே பொறித்து, அது பின்னால் சொல்லுவார் அது எப்படி அந்த சக்கரத்தை. நிறைய சக்கரம் வருகிறது பின்னால். வைரவி சக்கரம், புவனாபதி சக்கரம், சாம்பவி சக்கரம், நிறைய சக்கரங்கள்லாம் பின்னால் பேசுகிறார். அதாவது என்னன்னு கேட்டால் இந்த சக்கரத்தை வைத்து அதையே வழிபாடு செய்வது, சக்கரத்தின் மூலமாக இந்த மந்திரங்களை சொல்லுவது, நமசிவை சொல்லுவது, 1008 தடவை நமசிவன் சொல்றது, 1008 தடவை நமசிவன் சொல்லுகிற பொழுது அதை அப்படி வட்டமாக அதை சுற்றி 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 அதை சொல்லுகிற பொழுது என்ன நிகழ்கிறதுனா மோர் கான்சன்ட்ரேஷன். இப்போ வடிவத்தில் நீங்கள் கொள்ளுகிற அந்த ஈர்ப்பை விட இந்த தகடு என்று சொல்லக்கூடிய ஒரு செம்பு தகடிலே இந்த 5 எழுத்தை பொறித்து வைத்து அந்த 5 எழுத்தை சொல்லுகிற பொழுது இன்னும் உங்களுக்கு அதிகமான அதில் கவனமானது ஈர்ப்பானது அதிலே செல்லுகிறது. அதை சொல்லுகிற முறையிலேயும் அது எப்படி போக வேண்டும், எப்படி வர வேண்டும் என்கிற அந்த முறையையும் பல்வேறு மந்திரங்களுக்கு பல்வேறு முறையில் திருமூலர் சொல்லியிருக்கார்.
என்ன அப்படின்னு கேட்டால் சில இடங்கள் கொஞ்சம் ஆம்பிகுவஸாக இருக்குது. ஆம்பிகுவஸ் என்று சொன்னால் ஆம்பிகுட்டி இருக்கிறது காரணத்தினாலே ஒருவர் ஒரு மாதிரி சொல்லுகிறார், இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார். எப்படி இருந்தாலும் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஒரு கூத்தின் வடிவத்திலே நாம் நடராஜராக பார்க்கிற ஒரு முறையும், அதே ஒரு தகட்டிலே அது மனைகளுக்குள்ளே பொறிக்கப்பட்ட எழுத்துக்களாக வைத்து பார்ப்பதும் வழிபாட்டு முறையில் ஒரு முறையாக இருக்கிறது. அந்த வழிபாட்டு முறையைத்தான் இப்போ நமக்கு சொல்லுகிறார். அதைத்தான் சொல்லுகிறார், சிவாய நம சிவாய நம. திருமூலர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், நீ நமச்சிவாயங்கிறத காட்டிலும் சிவாய நமவை கொஞ்சம் வந்துற. நீயே நமச்சிவாயம் சொல்லு, வேணான்னு சொல்லலை. ஆனால் நமச்சிவாயத்திலேயே நிற்காது. நமச்சிவாயம் ஆரம்பத்தில் வச்சுக்க, கையில் வச்சுக்க, நமச்சிவாயம் இருக்க வேண்டியது தான். ஆனால் நமச்சிவாயத்திலேருந்து கொஞ்சம் நீ சிவாய நமக்கு வந்து எப்போவுமே சைக்கிளே வச்சுக்கணும்னு ஆசைப்படாது. உனக்கு நாங்கள் ஹெலிகாப்டரு ஃப்ளைனே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், எனக்கு இதுவே போதும்னு நீ சைக்கிள்லேயே வந்துட்டு இருக்காத, தெரியுதா? சைக்கிளை விட்டுட்டு சைக்கிள்ங்கிற மந்திரம் தான் நமச்சிவாய மந்திரம்னு வச்சுக்கோங்களேன். நான் உதாரணத்துக்காக சொன்னேன். அதனால் என்ன சார் அது ரொம்ப மட்டமா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. என் சைக்கிளில் செயின் அவுந்து போகுது சார், அது மாதிரி அவ்வளோ மோசமாக அது அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நான் உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமச்சிவாயங்கிறது துவக்கத்திலே நாம் சொல்லுகிற ஒரு மந்திரம், பலன்களை எதிர்பார்த்து சொல்லுகிற மந்திரம். சிவாய நம என்கிற மந்திரம் சிவத்தையே பலனாக நினைத்து சொல்லுகிற மந்திரம். இப்போவும் கூட உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறது, சிக்கல்கள் இருக்கிறது, என்ன சார் இருந்துக்கிட்டே தானே சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, தெரியுது? அப்படி இந்த பிரச்சனைகள் இந்த சிக்கல்கள்லாம் இருக்கிற நமக்கு இவை நமக்கு அன்றாட வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளுகிற பொழுது அவற்றை எதிர்கொள்வதற்காக நாம் சொல்லுகிற மந்திரமாக நமச்சிவ மந்திரம் இருக்கிறது இல்லையா? இந்த சிவனுடைய நாமமாகத்தான் அது சொல்லுகிறார். கல்லினோடு எனை பூட்டி அமன் கையறு ஒல்லை கடல் புக நூக்க நெல்லு நீல வயற்குடி அரண் நல்ல நாமம் நவிற்றி நான் உய்ந்தவாறே. அப்பர் சாமி சொல்லுகிறார். அந்த நேரத்தில் ஞாபகம் வந்தது பாருங்க அவருக்கு, இல்லையா? கல்லில் கட்டி என்ன தள்ளி விட்டாங்க, கடலில் மூழ்கிட்டேன். கல்லில் கட்டி மூழ்கின உடனே எனக்கு உடனே நல்ல நாமம் நினைவுக்கு வந்தது, அரண் நல்ல நாமம் நினைவுக்கு வந்தது. அந்த நல்ல நாமத்தை சொல்லித்தானே நான் தப்பிச்சேன். நீங்கள் ஏன் இப்படி சொல்லக்கூடாது? இருவினை பாசமும் முக்காலம் விரிவினை பாசமும் மலக்கல் அர்த்தலின் வருவனை பவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்சு அழுத்து அரசை கடல் ஓர் கல்மேல் ஏற்றிடல் உரைக்கவும் வேண்டுமோ? சேக்கிடார் கேட்கிறார். சேக்கிடார் சொல்லுகிறார், இந்த அப்பர் சுவாமிகள் கல்லில் கட்டி போட்டாங்களாம். கல்லில் கட்டி போட்ட உடனே அப்பர் சுவாமி தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டார். அவர் உடனே என்ன பண்ணியிருக்கார், 5 எழுத்தை சொல்லியிருக்கார். 5 எழுத்தை சொன்ன உடனேயே இவர் அந்த கல்லே தெப்பமாக மிதந்திருக்கார். மிதந்து அந்த கல்லை எப்படி செலுத்த வேண்டும் என்று கருதினாரோ அப்படி செலுத்தி வந்திருக்கிறார். இதை போய் ஒரு பெரிய அதிசயமாக பேசிட்டு இருக்கிறாங்க. இது என்ன ஒரு பெரிய அதிசயம்? இது என்னத்துக்கு அதிசயம் நாம சொல்லணும்? யார் கேட்கறது? சேக்கிடார் பெருமான் சொல்றார். சேக்கிடார் சொல்றார், இது என்ன பெரிய அதிசயம்? இது எனக்கு ஒன்றும் பெரிய அதிசயமா தெரியல, நீங்க தான் என்னவோ அதிசயமா சொல்றீங்க, எல்லாரும் பாராட்டுகிறீர்கள். அப்பர் சாமி இப்படி கல்லில் ஏறி வந்துட்டார், நமச்சிவாய மந்திரம் சொல்லி வந்துட்டார். நான் ஒன்று சொல்லட்டுமா? யார்? சேக்கிடார் சொல்றார். அவரை கைத்தை கட்டி கல்லில் சேர்த்து பிணித்து அதை கடலில் தள்ளினாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா? நமக்கும் இருவினை என்று சொல்லக்கூடிய கைத்தினால ஆணவங்கிற கல்லில் கட்டி பிறவிங்கிற கடலுக்குள்ள தள்ளி விட்டுருக்காங்க. நம்மளுக்கும் இப்படி கட்டப்பெற்ற நாம, தள்ளப்பட்டிருக்கிற நாம 5 எழுத்து இல்லை, இந்த திருநாவுக்கரசுன்னு ஒரு எழுத்து இருக்குல்ல, 5 எழுத்து, அதை சொன்னாலே போதும். இந்த பிறவி கடல்ல இருந்து நாம மீண்டு விட முடியும்னா அவர் இந்த 5 எழுத்தை சொல்லி அந்த கடல்ல இருந்து வந்தது ஒரு பெருசான்னு கேட்கிறார் சேக்கிடார். என்னையா நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, பிறவி கடலில் இருந்து
ஆணவக்கல்லை நமக்கு நீக்கி இரு வினைகளை நீக்கி மிதக்க வைக்கக்கூடிய மந்திரத்திற்கு உரியவராக நாம பஞ்சாட்சரமாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு சுவாமிகள் பேரை சொன்னாலே இந்த பிறவிக்கடல்லையே வந்துள்ளான்னா அவர் சிவபெருமானுடைய அஞ்செழுத்தை சொல்லி கடல்ல கப்பல் அந்த கல்லில் மிதந்ததா ஒரு பெரிய அதிசயம். இருவினை பாசமும் களம் அதே சொன்னாரு. ஒரு கல் இல்ல, மும்மலக்கல்லுன்னாரு. ஆணவம் கண்மம் மாய மும்மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலில் வருபவக்கடல்னார். நம்ம முழுகிருக்கோன்னு தெரிஞ்சாலும் முதல்ல மந்திரத்தை சொல்லி வெளியில வருவோம். சௌக்கியமா இருக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுதான் அப்பர் சாமி ரொம்ப அருமையா ஒன்று சொன்னார். இந்த ஆமை இருக்கு இல்லையா, இது இந்த குளத்துல வெயில் பாஞ்சு இந்த தண்ணி சூடாகி அதுல கிடக்கும். இந்த ஆமை என்ன பண்ணுவான், ஒருத்த பிடிச்சிட்டான். எதுக்கு? டின்னருக்கு பிடிச்சி கொண்டாந்து என்ன பண்ணா, ஒரு பெரிய 3 கல் வச்சு ஒரு பெரிய கொப்பரையை வச்சு நல்ல தண்ணியை ஊற்றி, குளிர்ந்த தண்ணியை ஊற்றி இந்த ஆமையை தூக்கி உள்ளே விட்டு மேலே போட்டு ஒரு தட்டை மூடி அது மேலே இவ்வளோ பெரிய பாறாங்கல்லை தூக்கி வச்சுட்டான். கல் மேலே ஆமை விட்ட உடனே அந்த தண்ணிக்குள்ளே ஜிலி 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 ஜிலின்னு இருக்கு. அந்த தண்ணி குறுக்கு நெடுக்குமா அப்படியே. ஆஹா, யாரோ ஒரு பெரிய கருணைவான் நம்ம மேலே இவ்வளவு அன்பு கொண்டு அங்கே ஆறே சூடாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த குளிர்ந்த தண்ணீரில் கொண்டு வந்து நம்மளை வச்சிருக்கிறார். அவர் வாழ்க, அவர் குலம் வாழ்க, குடி வாழ்க அப்படின்ட்டு இந்த தலையும் 4 காலையும் நீட்டிக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ளே அங்கேயும் இங்கேயுமா சுற்றி திரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆனந்தமாக. எவ்வளோ நழி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக ஆரம்பிக்கும். தண்ணி சூடாக 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 ஆகா சிக்கிக்கிட்டோமே ஐயா, சிக்கிட்டோமே, இது உண்மையான சொர்க்கம் இல்லை, இது சிக்கல் அப்படின்னு நினச்சி இந்த ஆமை வருந்தி வெளியே வர முடியாமல் திக்கி திணறி அதிலேயே இறந்து போடும். இப்போ நம்ம கதையும் அப்படி தான் இருக்குது. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற பொழுது, லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ரொம்ப பிரமாதமாக தான் இருக்குது, ரொம்ப அருமையாக தான் இருக்குன்னு ஆரம்பிக்குது வாழ்க்கை. ஆனால் இறைவனை மறந்த நிலையில் இந்த உலக வாழ்க்கையிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் சித்திரை வெயில் மாதிரி வெப்பம் ஏறிக்கிட்டே போய் நம்ம தலையில் நம்ம ஆணவம் கண்மம் மாயங்கிற 3 கல்லில் வினை என்று சொல்லக்கூடிய நெருப்பு மூட்டப்பட்டு நம்முடைய சஞ்சீதம் என்று சொல்லக்கூடிய இந்த தட்டை போட்டு மூடி மிகப்பெரிய நம்முடைய அறியாமை என்று சொல்லக்கூடிய கல்லை வைத்து நமக்கு மிகப்பெரிய துன்பத்தை விளைவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலேருந்து விடுபடுவதற்குரிய ஒரே மந்திரமாக விளங்குவது இந்த 5 எழுத்து மந்திரம்தான் என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அப்பர் சுவாமி இந்த உதாரணத்தை சொல்லுகிற பொழுது, இந்த ஆமை உதாரணத்தை சொல்லுகிற பொழுது, இந்த ஆமை போல நாம் வாழ்க்கையில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. திருஞான சம்பந்தர் சொல்றார், இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் மின்தயங்கு சோதியான் வெண்மதி விரிப்புணல் கொன்றை துண்டு சென்னியான் கோடி காவு சேர்மினே. அன்பர்களே, கோடி காவு சேர்மினே, கோடி காவு சேர்மினே, கொன்றை துன்று சென்னியான் கோடி காவு சேர்மினே. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை, இன்னைக்கு நல்லா போயிடும், நாளைக்கு நல்லா ஆயிடும், நாளைக்கு இந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும், அதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம செட்டில் ஆயிடலாம், சந்தோஷமா இருக்கலாம் என்று ஒவ்வொரு நாளையா தள்ளிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறாயே, என்னைக்கு இங்க கோடிக்காவு வரப்போறேன்னு கேட்கிறார். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற, குறைஞ்சிக்கிட்டே வருது லைஃப், இது பொன்றுகின்ற வாழ்க்கை. என்ன போய் வேணா போய் எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கிட்டு வர முடியுமா? எக்ஸ்டென்ஷனு சார் கொஞ்சம் வேலிடிட்டி ரீவேலிடேட் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் ரொம்ப நாளாக டிவிலேயே உட்காந்துட்டேன், இப்போ தான் தேவாரம் படிக்கிறேன்னு எனக்கு ஆசை வந்திருக்குது. ஒய் டோன்ட் ரிவேலிடேட் மை லைஃப் ஃபார் அனதர் 25 years அப்படின்னு பண்ணிட்டு வர முடியுமா? முடியாது. நோ சான்ஸ், நோ சான்ஸ்.
அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராது நீர். இந்த கோடிக்காவு திருஞான சம்பந்தர் பதிகத்தை நீங்க படிக்கணும் நிச்சயமா எல்லாரும். திருக்கோடிக்கா. அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராது நீர், நல்லதோர் நெறியினை நாளும் நடமினே நடமினே. இந்த வாழ்க்கையில நீ அல்லல் இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் பேசுகிற சொன்னார், புத்தர் ஒரு அறிவுரை சொன்னார் அப்படின்ட்டு. தி சஃபரிங்ஸ் இன் லைஃப் ஆர் இன்னெவிட்டபிள் அப்படின்னு புத்தர் சொல்லியிருக்கார் பிரீச்சிங்னு. இதைத்தான் நாங்கள் எப்பயிலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறோமே வாழ்க்கைன்னு. அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராது நீர், நல்லதோர் நெறியினை நாளும் நடமினே. நீங்க சீக்கிரமா சேருங்க, சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா வாங்க. அடுத்த வாரம் வந்துடுறேன் சார், அடுத்த மாதம் வந்துடுறேன் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், பையன் இப்போ தான் காலேஜ் பக்கம் போயிட்டுருக்கிறான், முடிச்சுட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். எல்லாம் சொல்கிறீங்க திருமந்திரம்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. வரணும்னு நினைக்கிறேன் சார், முடியல சார், வந்துடுறேன், எப்படியா வரேன் சார் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. சாயந்தரம் தானே வைக்கிறோம், நாங்கள் என்ன பகல்லையா வைக்கிறோம்? 7 மணிக்கு மேலே தானே வைக்கிறோம், 7:30க்கு. அதுவும் இன்னும் எனக்காக வேறு ஸ்பெஷல் கேஸு 7:30 மணிக்கு விட்டா இனிமேல் 9லேருந்து 12 வைப்போம் போல இருக்கு. அப்படி உங்களுக்காகத்தானே நாங்கள் தள்ளி வைக்கிறோம் நேரத்தை. நீங்கள் வரலாமே, தள்ளியே போடக்கூடாது. எப்போ தெரிஞ்சதோ அப்போ உடனே அதை நாம் அதில் இறங்கிடணும். இப்போ சிவன் தான் நமக்கு துணை, நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஓ, நாம் ஏதாவது பிளான் பண்ணோம்னா அதை சரியாக நடக்குமா என்னங்கிறது நமக்கே தெரியல. அது வேறு ஏதோ ஒரு பாதையில் போயிடுது. பிளான் பண்ணுறதை விட்டுட்டு நாம் இனிமேல் சுவாமி பக்கம் நின்றுக்கிட்டு வருகின்ற கடமைகளை நாம் செவ்வனே செய்வோம். எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம். எல்லாமே சாமி கொடுக்கறது தான் நமக்கு. எது கொடுத்தாலும் அவர் கொடுக்கறது. அவருக்கு தெரியாமல் எனக்கு எதுவுமே வராது. அவருக்கு தெரியாமல் ஏதாவது வருமா? வராது. அதான் சொல்லுகிறார் சுவாமி, இங்கே சொல்லுகிறார் ரொம்ப அற்புதமாக. சிவாய நம சிவாய நம, வாரே செபிக்கில் சிவாய நம, வாரே செபிக்கில் சிவாய நம, சிவாய நம சிவாய நம சிவாய நம, வாரே செவிக்கில் வாரே அருளால் ஆனந்த கூத்து காணலாம். சிவாய நம சிவாய நமன்னு செபித்து கொண்டே இருந்தால் திருக்கூத்து காட்டுவானாம் சாமி சொல்றார். வாரே சிவாய நம சிவாய நம, வாரே வாரே செபிக்கில் பேர் இறப்பு இல்லையாம், வேர் இறப்பு வேர் பிறப்பு, பிறப்பு இறப்பு பேர்த்து பேர்த்து கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் அர்த்தம். பேர்தல்னா மீண்டும் மீண்டும் அர்த்தம். இந்த பிறப்பு இறப்பு மீண்டும் மீண்டும் வருதே, இது இல்லையா போகும் எப்ப? சிவாய நம்ம சொல்லுகிற பொழுது. வாரே செபிக்கில் பேர், பேர்னா என்ன அர்த்தம்? பெயர்தல். பெயர்தல்னா மீண்டும் வருதல். மீண்டும் மீண்டும் வருதலுக்கு என்ன பேரு? பெயர்தல்னு பேரு. பேர்னா நேம்னு எழுதிக்க கூடாது. பேர் பிறப்பு இல்லையா, வாரே அருளால் திருக்கூத்து காணலாம். சாமி கருணையோடு திருக்கூத்தை காண்பிக்கிறாராம். வாரே செவிக்கில் செம்பு பொன்னாமே, செம்பு மாதிரி இருக்கிற இந்த உடம்பு பொன் போல ஆகிவிடும்னார் சிவாய நம்ம சொல்லுகிறவங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூ கேன் ஃபீல். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூ கேன் ஃபீல். செம்பு பொன்னாவது போல இந்த சிவாய நம்புகிறோம். சிவாய நம்ம மந்திரம் குளிகை போல நம்மை மாற்றிவிடும். இந்த மந்திரம் சொல்லுகிற பொழுது உரிய பொருளை சிந்தித்து சொல்வாயாக. சிவாய நம என்ற அது செம்பை பொன்னாக்குகிற மந்திரம். செம்பை பொன்னாக்குகிற மந்திரம். அதுக்காக வீட்டில் இருக்க செம்பை எடுத்து வச்சு சிவாயனம் சொல்லி பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். செம்புன்னு சொல்லுது அந்த சொம்பு இல்லை, இந்த செம்பு. இது செம்பு, இந்த செம்பை பொன்னாக்கும்னாரு சிவாய நம. இந்த 5 எழுத்து மந்திரத்தில் சிவாய நம மந்திரம் செபிக்க செபிக்க உடல் தூய்மை
மன தூய்மை, அறிவு தூய்மை, எல்லா தூய்மையும் வருகின்ற காரணத்தினால நிரம்ப மாறுபாடுகள் ஏற்படும் உடல்ல என்று சொல்லுகிறார். சிவாய மந்திரத்தை யார் ஒருவர் ஆழமாகவும் பொருளோடும் உணர்ந்து சிபிக்கின்றார்களோ அவர்களுக்கு நோய் தூரக்கணினும் இருக்கிற பல நோய்களை நீக்கியவர்கள் இருக்கிறார்கள். சிவாய நம்ம மந்திரத்தை சொல்லியே அந்த அதுக்காக டக்குன்னு ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏதாவது டேப்லெட் எப்படி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் சாப்பிடணும், தொடர்ந்து சாப்பிடுங்க. ஆனால் மந்திரம் கைக்கு வரணும். இப்போ ஞானசம்பந்தர் பாடுறார், பட்டிட்ட புண்ணியங்கானல்னு, சாம்பல் பொண்ணாகுது. இப்போ அதுக்காக நான் ஏதாவது சாம்பல் எடுத்து வச்சு நம்ம பண்ணால் வந்துருமா? அது அந்த கணித்து அந்த மந்திரத்தை கை கொள்ளுதல். நீங்கள் சிவாய நமங்கிற மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை கணக்குக்காக சொல்கிறேன், ஒரு 100 தடவை சொல்லுகிறீர்கள். ஒரு மாதத்தில் 3000 தடவை ஆயிடுச்சு. வருஷத்துக்கு 36,000 தடவை. இது 100, 36,000 தடவை 100ங்கிறது 1000 இருந்தால் 3,60,000 தடவை ஒரு வருஷத்தில். 3,60,000 தடவை இந்த மந்திரத்தை ஒரு வருஷத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த மந்திரம் உங்களுக்கு வயப்பட்ட மந்திரமாக இருக்கும். இந்த மந்திரம் அந்த சிவாய நம மந்திரத்தை ஓதியதுனால தான் நம்ம 4 பெருமக்களும் அந்த திருமேனி முழுவதும் பொன்னாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஏதாவது அந்த மாதிரியான அவங்க உடம்பே கிடையாது மண்ணில், அவர்களுக்கு சமாதியும் கிடையாது, எதுவும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிவாய நம என்கிற மந்திரம்தான். திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன், கருவாய் கிடந்து உன் கடலேடினையும் கருத்துடையேன். திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன், சிவாய நம என்று நீரணிந்தேன். அந்த சிவாய நம என்கிற மந்திரத்தை நாம் கை கொள்ளுகின்ற அந்த செய்தியை இந்த அசபா மந்திரத்தில் சொல்லி அதை கை கொள்ளுகிற முறை எப்படி என்று சொன்னால், அதை 24 மனைகளை வைத்து செய்யக்கூடிய உத்தியை சொல்லுகிறார். 24 மனைகளாக 6 கீரிகளாக 6 கோடுகளாக கீறி அவற்றை செய்கிற முறைகளையும் சொல்லித் தருகிறார். அது ஒரு பாடல்ல. இன்னும் சொல்லப்போனால் வருகின்ற பகுதிகளில் எல்லாம் அதை எப்படி அந்த மனைகளை ஏற்படுத்துவது, அதற்குள்ளே எந்த எழுத்துக்களை வைப்பது, அந்த எழுத்துக்களை எப்படி சொல்லுவது என்கிற செய்திகளை அம்பல சக்கரம் என்கிற பகுதியிலே சொல்ல இருக்கிறார் என்று சொல்லி அவற்றை நாம் அடுத்த வகுப்பிலே நாம் தொடர்ந்து காண்போம் என்று சொல்லி, சிவாய நம மந்திரத்தினுடைய சிறப்பு தான் இப்போ இந்த அசபா மந்திரம், அதுக்கு அடுத்து இருக்க திரு அம்பல சக்கரம் எல்லாமே சிவாய நம மந்திரம்தான் கிரியையில். அவற்றை மிக அழகாக நம்முடைய இந்த 4ஆம் தந்திரத்தில் சொல்லி இருக்கிறார். அவற்றை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். நாம் மீண்டும் இங்கே சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.